அரிசியும் துவரம் பருப்பும் மட்டுமே வச்சு அருமையான ஒரு அடை தோசை பண்ணலாம். இது மாவு அரைச்ச உடனே தோசை சுட்டுலாம் சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்ப வரவரன்னு இல்லாம சூப்பர் சாஃப்டா இருக்குங்க. நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அதே டம்ளர்ல 1 டம்ளர் ரேஷன் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். 2 தனித்தனியா ஊற வச்சுக்கலாம். காலையில ஊற வச்சுட்டு நான் சாயங்காலம் தான் ஆட்டுறேன். ஆட்டும் போது கிரைண்டர்ல 3 வரமிளகா 3 பச்சை மிளகா முதல்ல ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வடிச்ச அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். ஆனா நான் எப்பவுமே எனக்கு கிரைண்டர்ல அரைச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கிரைண்டர்ல அரைக்கிறேன். அரிசி நல்லா 3/4 பதம் அரைப்பட்டுருணுங்க. தேவையான அளவு தண்ணி நடுவுல வேணும்னா ஊத்திக்கோங்க. இப்ப இந்த 3/4 பதம் அரைப்பட்ட அரிசியோட தான் நம்ம தண்ணி வடிச்சு வச்சிருக்க துவரம் பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல அரைப்பட்டுரும். அரைப்பட்டுற கேப்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 2 துண்டு இஞ்சி கூட நீங்க இடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா கடைசியில ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி சேர்க்கணும். இதை இடிச்சு சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அரைப்படக்கூடாது. வெங்காயம் நைஸ் ஆகக்கூடாது. நீங்க பொடி பொடியா வெட்டி கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கணுங்க, அப்பதான் ருசியா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்னதா. லைட்டா கொரக்கரன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்டர் கழுவி கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த மாவு வேணும்னா நீங்க கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் எப்பவுமே தாளிக்க மாட்டேன். இந்த சின்ன வெங்காயம் பிளேவர் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அடை தோசைக்கு. அவ்வளவுதான், சூப்பரா தோசைகளை ஊத்த வரும். நல்லா லேசாவே தோசை ஊத்த வருங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்திருக்கோம், பருப்பு வேகணும், அதனால கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும், அவியல் நல்லா இருக்கும், பாம்பே சட்னி கூட நல்லா இருக்குங்க. நான் சில டைம் சும்மாவே கூட சாப்பிடுவேங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.